ஹாய் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் வணக்கம். இப்போ நம்ம நெஸ்டட் இஃபெல்ஸ்னா என்ன, எல்இஃப்னா என்ன அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம். முன்னாடி நம்ம இஃபெல்ஸ் கண்டிஷனை படிச்சிருப்போம். இந்த இஃபெல்ஸ்னா ஒரு வேளை இது நடந்தால் இது நடக்கணும் அப்படின்ற மாதிரி நாம் ஒரு கண்டிஷன் பேஸில் பண்ணியிருப்போம். பட் இது நடந்தால் தான் இதுக்குள்ளே இருக்கிறத செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மல்டிபிள் கண்டிஷன் வித் சிங்கிள் கண்டிஷன் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வருது இல்லையா? ஸோ அந்த இடத்துல நெஸ்டட் இஃபெல்ஸ் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த நெஸ்டட் இஃபெல்ஸை இன்னும் சிம்பிளாக புரியணும் அப்படின்னா உங்களுக்கு நான் பெயிண்டில் ரொம்ப சிம்பிளாக போட்டு காமிக்கிறேன். இஃபெல்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷனை செக் பண்ணும். அந்த கண்டிஷனை செக் பண்ணதுக்கப்புறம் அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது பாஸ் பண்ணு, ஒருவேளை ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்து இதை ரன் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருப்போம். ஸோ இப்போது நெஸ்டட் இஃபெல்ஸ்னால் சேம் தான். இப்போது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துக்கு வரும். ஸோ இந்த இடத்துக்குள்ள மறுபடியும் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் இருக்கும். இந்த மல்டிபிள் கண்டிஷனில் நம்ம எது செக் பண்ணி கரெக்ட் பண்ணுறோமோ ஸோ அது வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி தான். இதை எப்படி நம்ம கோடில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். வித் எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் கிரேட் செக்கர் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளை கொடுத்துருக்கேன். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் கோட் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிரேட் செக்கர் அப்படின்றது நம்ம ஸ்கூலில் இந்த கிரேட் ஏ, கிரேட் பி, கிரேட் சி அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய வந்திருப்போம். ஸோ இதை தான் இப்போ பண்ண போகிறோம். எப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 35 மார்க்குக்கு மேலே எத்தா ஸோ இந்த கண்டிஷன் எல்லாம் செக் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம கொடுக்கலாம். எல்ஸ் அவன் 35 மார்க்கு மேலே எடுக்கலாம் ஃபெயில். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன். ஸோ இதை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் அதுக்கு மார்க்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த வேரியபிளை நம்ம யூசர் கிட்ட, அதாவது உன்னுடைய மார்க் என்னன்னு சொல்லிட்டு நீங்களே என்டர் பண்ணுங்க அப்படின்ற அந்த இன்புட் வேல்யூவுமே நம்ம வாங்கிக்கலாம். என்டர் த மார்க் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ இன்புட்டோட வேல்யூ முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கண்டிஷன் பண்ண போகிறோம். கண்டிஷனில் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு வேளை மார்க்ஸ் வந்து கிரேட்டர் தென் 35 இருந்தால் தான் இந்த கண்டிஷனுக்குள்ளே போ அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக அது சஜஷனில் காமிக்கிறத வந்து லைக் 35க்கு மேலே இருந்தால் பாஸ் அப்படின்ற மாதிரி காமிக்குது. ஆனால் இப்போ 35 மார்க்குக்கு மேலே இருந்தால் தான் நான் வந்து இந்த கண்டிஷனே செக் பண்ண சொல்ல போகிறேன். இன்டென்டேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ இஃப் கண்டிஷனில் உள்ளே வரணும். ஸோ நெக்ஸ்ட்டு அகைன் இங்கே ஒரு இஃப் கொடுத்து அதுக்குள்ளே நான் வந்து ஒரு கண்டிஷனை செக் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா ஸோ அதுக்கு பேர் தான் நெஸ்டட் இஃபெல்ஸ். நல்லா பார்த்துக்குங்க. நான் மார்க்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணுறேன். அந்த வேரியபிளுக்கு இன்புட் வேல்யூவும் வாங்கிக்கிறேன். ஒன்ஸ் அதை வாங்கி முடிச்சதுக்கப்புறம் இஃப் மார்க்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 35, இப்போ இங்கே என்ட்ரு பண்ணுற மார்க் வந்து 35க்கு மேலே இருந்தால் இங்கே கீழே வர கண்டிஷனெல்லாம் செக் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? ஸோ அதுதான். இப்போது மார்க்ஸ் வந்து கிரேட்டர் தென் 90 இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிரேட் ஏ அப்படின்ற மாதிரி கொடுப்போம். நெக்ஸ்ட் இந்த எல்இஃப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது மல்டிபிள் கண்டிஷன் இருக்கிறப்ப செக் பண்ணுறது. ஸோ அதுதான். இப்போது மார்க்ஸ் வந்து 75க்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கிரேட் பியை யூஸ் பண்ணுவோம். நல்லா பாருங்கள். எல்இஃப் மார்க்ஸ் இஸ் கிரேட்டர் than or equal to 75. இங்கே மார்க்ஸ் அப்படின்ற மென்ஷன் பண்ணுறது எல்லாமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வேரியபிளாக மேலே டிக்ளேர் பண்ணுறது. ஸோ நம்ம என்ன என்ட்ரு பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு மறுபடியும் இன்னொரு கண்டிஷனில் கொடுக்கலாம். மார்க்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 60க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அதோட வேல்யூ நம்ம கிரேட் சி அப்படின்னு கொடுப்போம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் நல்லா பார்க்க வேண்டியது மார்க்ஸ் 35 மேலே இருந்தாவே அது டேரெக்டாக இந்த கிரேடே டிக்ளேர் பண்ணாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த உள்ளே இருக்கிற நெஸ்டட் இஃபெல்ஸை செக் பண்ணோம். ஸோ அந்த நெஸ்டட் இஃபெல்ஸில் இப்போ மார்க்ஸ் 90க்கு மேலே இருந்தால் கிரேட் ஏ அப்படின்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கொடுத்தா அதுக்கப்புறம் கீழே இருக்கிற எந்த கண்டிஷனுமே செக் பண்ணாது. ஸோ ஒருவேளை 90க்கு மேலே இல்லை, 90 கம்மியாக இருக்குது, அப்போது நெக்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணும். அது 75க்கு மேலே இருக்கான்னு செக் பண்ணோம். செக் பண்ண உடனே கிரேட் பி அப்படின்ற மாதிரி டிக்ளேர் பண்ணிட்டு வெளியே வந்துடும். ஸோ இப்படி தான் ஒவ்வொரு கண்டிஷனாக தான் கண்டிஷன் பை கண்டிஷனாக தான் செக் பண்ணிட்டு வரும். நெக்ஸ்ட்டு நம்ம மார்க்ஸ் வந்து 50க்கு மேலே இருந்தால் கிரேட் டி. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒன்று மட்டும் கொடுத்துடலாம். அதாவது இப்போது 35க்கு மேலே இருந்தால் கிரேட் இ வரும், 50 மார்க்குக்கு மேலே இருந்தால் கிரேட் டி வரும். ஸோ இப்படியே நம்ம தலைகையாக கொடுத்ததுனால அதிகத்துலேருந்து கம்மியாக செக் பண்ணிட்டு வரும். ஒன்ஸ் இது நடந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம, அதாவது நல்லா பாருங்கள், இந்த இஃப் கண்டிஷனுக்கு நம்ம இங்கே எல்ஸ் பிளாக் கொடுக்க போகிறோம். எல்ஸ் பிரிண்ட் ஃபெயில். சரியா? இப்போ இந்த கண்டிஷன் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம கிட்ட வந்து மார்க் ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்து கேட்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75 அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். 75ன்னு கொடுத்த உடனே இப்போ நான் என்ட்ரு அடிக்கிறேன். அடித்த உடனே நம்ம போட்ட கோட் கரெக்டாக இருக்குது. ஸோ கிரேட் பி 75க்கு மேலே இல்லை ஈக்குவல் டு இருந்துச்சு அப்படின்னா இங்கே கிரேட் பி. ஒருவேளை நான் இதை மறுபடியும் ரன் பண்ணுறேன்.
அகைன் ரன் பண்ணும்போது நான் 74 கொடுக்குறேன். இப்போ என்ன வருது பாருங்கள், கிரேட் சி வருது. சரிங்களா, ஒரு மார்க் கம்மியாக இருந்தாலும் இப்போ இந்த கிரேட் பர்சன்டேஜஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துல எக்ஸாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி தான் கிரேட் சிஸ்டமை கோட் மூலயமா பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏஜ் அண்டு ஓட்டர் எலிஜிபிலிட்டி அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறாங்க. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, உங்களோட வயசை கேட்கணும். அந்த வயசை கேட்டுட்டு நெஸ்டட் இஃப் எல்ஸில் பண்ணும்போது நம்ம இன்னொரு கொஸ்டினை கேட்கலாம். அதாவது நீங்கள் நேஷ்னாலிட்டி இந்தியனா அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ அப்படி கேட்டால் இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் எஸ் எலிஜிபிள், 18 வயசு இருக்குது, இந்தியன் சிட்டிசனாக இருக்குது, அப்போ எலிஜிபிள் டு ஓட். ஒருவேளை இந்தியன் சிட்டிசனாக இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களால் வந்து இந்தியன் சிட்டிசன் இல்லை, அதனால் வந்து பண்ண முடியாதுன்னு போட்டோம். அதே மாதிரி 18 வயசு கீழே போட்டான், ஸோ ஏஜ் வந்து கம்மியாக இருக்குது, அதனால் வந்து உங்களால் ஓட் போட முடியாது அப்படின்ற மாதிரி போடணும். ஸோ இது ஒரு காமனான எக்ஸாம்பிள் தான். ஸோ இந்த காமனான எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ ஏஜ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் யுவர் ஏஜ் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நான் கேட்டதுக்கப்புறம் இஃப் ஏஜ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 18 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கணும். நேஷ்னாலிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டுக்கலாம். இன்புட் ஆஃப் ஆர் யூ த சிட்டிசன் ஆஃப் இந்தியா, எஸ் ஆர் நோ அப்படின்ற மாதிரி நான் கேட்டுக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நான் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல மறுபடியும் நெஸ்டட் இஃப் எல்ஸ். ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கிற அந்த வேரியபிள் வந்து இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே மட்டும்தான் ஒர்க் ஆகும். நீங்கள் வெளியிலேருந்து அந்த நேஷ்னாலிட்டியை கால் பண்ணிங்கன்னா வராது. ஸோ இந்த நேஷ்னாலிட்டி கொடுத்ததுக்கப்புறம் இஃப் நேஷ்னாலிட்டி அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். டாட் லோவர் அப்படின்னு கொடுக்கலாம். இந்த லோவர் கீவேர்டு என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் என்ன வேர்டில் கேபிட்டல் லெட்டரில் கொடுத்தாலும் சரி, ஸ்மால் லெட்டரில் கொடுத்தாலும் சரி, அந்த வேர்டை கேப்ஸ் லெட்டரில் இருந்து ஸ்மால் லெட்டராக மாற்றிக்கும். எதுக்காக இந்த ஸ்மால் லெட்டர் கொடுக்குறோம் அப்படின்னா, சில பேர் கேபிட்டல் லெட்டரில் கொடுக்கலாம், சில பேர் ஸ்மால் லெட்டரே கொடுக்கலாம். பட் நீ என்ன லெட்டர் கொடுத்தாலும் அதை ஸ்மால் லெட்டராக கன்வெர்ட் பண்ணி எஸ் அப்படின்னு கொடுத்துச்சுன்னா, ஸோ அது வந்து இந்த இடத்துல வந்து அக்செப்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் ஸோ இப்போ இப்படி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நேஷ்னாலிட்டி டாட் லோவர் நம்ம கொடுக்குற அந்த வேல்யூ எஸ்ஆர் நோ கொடுக்குறோம் இல்லையா? ஸோ அந்த எஸ்ஆர் நோவை கொடுக்குறப்போ அது எல்லாத்தையுமே ஸ்மால் லெட்டராக கன்வெர்ட் பண்ணி அப்போ தான் எடுத்துக்கும். ஏன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரலாம். ஸோ அதெல்லாம் வரும்போது நம்ம அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இங்கே மொத்தமாகவே நம்ம ஸ்மால் லெட்டரை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இது. ஸோ யூ ஆர் எலிஜிபிள் டு எஸ்னா எலிஜிபிள் டு ஓட், எல்ஸ் யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். தென் இந்த இடத்துல ஏஜ் வந்து 18க்கு மேலே தான் இந்த கண்டிஷன் எல்லாம் செக் பண்ணோம், கரெக்டுங்களா? ஸோ தென் இப்போது ஏஜ் வந்து 18க்கு கம்மியாக இல்லை அப்படின்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ஓட் அந்த மாதிரி வந்துடும். இப்போ இங்கே என்னோட வயசு கேட்குது 28 அப்படின்ற மாதிரி நான் கொடுக்குறேன். 28 கொடுத்தோடனே ஆர் யூ சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கண்டிஷன் கேட்குது. எஸ் ஆர் நோ மட்டும் தான் கேட்குது. எஸ் அப்படின்ற மாதிரி நான் கேபிட்டல் லெட்டரை கொடுக்குறேன். இங்கே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகைன் ரன் பண்ணுறேன். என்னோட ஏஜ் வந்து நான் 15ன்னு கொடுக்குறேன். இப்போ நான் 15 கொடுத்து என்டர் அடிச்சேன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஓட். இங்கே இருக்கிற எந்த கண்டிஷனுமே செக் பண்ணாது. டேரெக்டாக இந்த இஃப் கண்டிஷனை செக் பண்ணோம், அது 18 விட கம்மியாக இருக்குது. அப்போது டேரெக்டாக எல்ஸ் பிளாக்ல இருக்கிற யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ நம்ம அடுத்த கொஸ்டின் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்பர் செக்கிங் பாசிட்டிவ், 0, நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கேன். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்ற ஐடியா கொடுக்குறேன், நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வேணும்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அதை ட்ரை பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நம்பர் செக்கிங்கை நம்ம எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்பரை இன்புட்டாக வாங்கணும். எந்த நம்பரை நீங்கள் வந்து செக் பண்ணணும், பாசிட்டிவாக நெகட்டிவாக 0ன்னு செக் பண்ணுறதுக்கு எந்த நம்பரை செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்கணும். ஒன்று. ரெண்டாவது, நம்பர் வந்து கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சு அப்படின்னா அது பாசிட்டிவ். நம்பர் வந்து லெஸ் தென் ஆஃப் 0வாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நெகட்டிவ் நம்பர். ஸோ நம்பர் வந்து ஈக்குவல் டு 0 வந்தால் தட் இஸ் 0. இதுதானே அங்கே கான்செப்ட். ஸோ அப்போ நம்ம எப்படி ப்ரோக்ராமில் போடலாம் அப்படின்னா, இஃப் நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 0 அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்பர் கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து நம்ம செக் பண்ணலாம் பாசிட்டிவ் நம்பரா இல்லை நெகட்டிவ் நம்பரான்னு. கிரேட்டர் தென் 0வாக இருந்தாவே பிரிண்ட்டில் நம்ம டைரெக்டாக நம்பர் இஸ் பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி கொடுத்துடலாம், சரிங்களா? தென் எல்எஃப், அதாவது நம்பர் வந்து நம்ம அது இல்லை அப்படின்னா நம்பர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா பிரிண்டில் நம்ம என்ன போடுவோம், நம்பர் இஸ் 0. தென் எல்ஸ் பிளாக்ல பிரிண்ட் நெகட்டிவ் நம்பர்
இதை நீங்கள் இப்படி தான் கொடுக்கணும்னு கிடையாது. இந்த இடத்துல வந்து எல்எஃப்ல வந்து நம்பர் வந்து லெஸ் தென் 0 இருந்துச்சு அப்படின்னா அது நெகட்டிவ் நம்பர், எல்ஸ்னா அது ஈக்குவல் டு 0 அப்படின்ற மாதிரி நம்ம மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே ப்ரோக்ராமில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர் செக்கர் அப்படின்னு ஒன்று கேட்டுக்கிறாங்க. இந்த டெம்பரேச்சர் செக்கர்னால் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஹாட்டாக இருக்கா கோல்டாக இருக்கா வெதர் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஒரு டெஸ்டிங் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நம்ம அப்படியே வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ கிளியர் பண்ணிவிட்டு நம்ம டெம்பரேச்சரை வாங்குகிறோம். இந்த டெம்பரேச்சரை நம்ம என்ன டேட்டா டைப்பில் வாங்க போகிறோம் அப்படின்னா, இவ்வளோ நேரம் நம்ம இன்டீஜரில் தான் வாங்கிட்டு இருந்தோம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம வந்து ஃப்ளோட்டை பற்றி படிச்சிருப்போம். அதாவது ஃப்ளோட் மீன்ஸ் டெசிமல் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ அப்போது ஃப்ளோட் அப்படின்னு கொடுத்துட்டு சேம் இன்புட் என்டர் எ டெம்பரேச்சர் இன் செல்சியஸ் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கலாம். என்டர் த டெம்பரேச்சர் இன் செல்சியஸ் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துட்டேன். ஒருவேளை டெம்பரேச்சர் வந்து இஃப் டெம்பரேச்சர் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 30 இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல வந்து இட் இஸ் எ ஹாட் டே. ஸோ ஒருவேளை 30க்கு மேலே இருக்கான்னு செக் பண்ணுறோம். 30க்கு மேலே இருக்குது அப்படின்னாவே நம்ம ஹாட் டேன்னு வந்து கொடுத்துடலாம். ஆனால் அகைன் அதை ஒன்று செக் பண்ணலாம். அகைன் இஃப் டெம்பரேச்சர் இஸ் கிரேட்டர் தென் ஆர் 40 இட் இஸ் எ ஹீட் வேவ் வார்னிங் அப்படின்னு நம்ம இஷ்டத்தை தான் கொடுக்குது. நமக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்றத நம்ம தான் டிசைட் பண்ணோம். இந்த இடத்துல அது இல்லை அப்படின்னா எல்ஸ் பிளாக்ல இட் இஸ் எ ஹாட் டே. அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த இடத்துல 30 டெம்பரேச்சருக்கு 30 டிகிரி செல்சியஸுக்கு மேலே இருக்கான்னு செக் பண்ணுறோம். அந்த 30லேயே அகைன் 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருக்கா. நம்ம கண்டிஷன் வந்து மல்டிபிளாக கொடுக்கலாம். அதாவது 40க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்ம மேலே இஃப்னு கொடுத்துட்டு எல்இஃப்ல நம்ம இந்த மாதிரி கொடுக்கலாம். பட் வந்து இங்கே வந்து நெஸ்டட் இஃப் எல்ஸ் பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த இடத்துல எல்இஃப் அப்படின்னு கொடுத்துட்டு டெம்பரேச்சர் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 20 இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல வந்து 20லேயே 30 டிகிரி கம்மியாக இருக்கான்னு செக் பண்ணோம். இட் இஸ் எ வார்ம் டே. ஸோ இந்த டெம்பரேச்சரில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 25 அண்ட் லெஸ் தென் 30. அதாவது இஃப் டெம்பரேச்சர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 25 அல்லது லெஸ் தென் 30 இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வார்ம் டே நம்மளால் ஃபிட் பண்ணிக்க முடியும். எல்ஸ் இட்ஸ் அ ப்ளசன்ட் டே அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். எல்ஸ் இதை விட எல்லாமே கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த எல்ஸ் பிளாக்லேயும் நம்மளால் இஃப் எல்ஸ் கண்டிஷனை நம்மளால் மல்டிபிள் டைம்ஸில் யூஸ் பண்ண முடியும். ஒவ்வொன்றுத்துக்குமே 2 கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இது எதுக்காக இப்போ நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மல்டிபிள் இஃப் எல்ஸ் கண்டிஷன் நீங்கள் மறுபடியும் இந்த இடத்துல இஃப் எல்ஸ்க்குள்ளே மறுபடியும் இன்னொரு இஃப் எல்ஸ் கொடுக்க முடியும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்துட்டு மறுபடியும் இங்கே ஒரு இஃப் கொடுத்துட்டு நம்ம எத்தனை வேணாலும் நம்ம செக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் அது எல்லாமே ஒரு சின்ன லாஜிக் இருந்தால் போதும் அப்படின்றது தான் இதில் சொல்ல வருது. இப்போ வந்து இந்த ஃபைத்தானை வந்து நான் ரன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் 60 டிகிரி செல்சியஸ் கொடுக்குறேன். இட் இஸ் ஏ ஹாட் டே அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. அகைன் நான் ரன் பண்ணுறேன். 10 டிகிரி செல்சியஸ் கொடுக்குறேன். இட் இஸ் எ கூல் டே. வெறும் 2 டிகிரி செல்சியஸ் தான் கொடுக்குறேன். இட் இஸ் எ கோல்ட் டே. வந்துடுச்சுங்களா? ஸோ எப்படி தான் நம்ம மல்டிபிள் இஃப் எல்ஸ் கண்டிஷனை யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக இதை வந்து நம்ம படித்து புரிஞ்சுக்க முடியும். தென் அடுத்த கொஸ்டின் இங்கே வந்து லாகின் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த லாகின் சிஸ்டத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கொடுக்குறோம். கொடுத்த உடனே இது சரியாதானா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேலிட் பண்ணு இல்லையா? ஸோ அந்த வேலிடை வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத வேலிடேஷன் பண்ணுறது தான் இந்த லாகின் இது. ஓகேங்களா? இப்போது நம்ம இதுக்கு 2 யூசர் நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். அதாவது 2 வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒன்று யூசர் நேம் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் யூசர் நேம். நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு வந்து என்டர் த பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 இன்புட்டை நம்ம வாங்கிக்கிறோம். 2 இன்புட்டை வாங்கிக்கிட்ட உடனே இப்போ நம்ம பாஸ்வேர்டை சேவ் பண்ணி வைக்க போகிறோம் இல்லையா? டேட்டா பேஸில் எப்படி சேவ் ஆகிருக்கோம் அப்படின்னா, இஃப் யூசர் நேம் ஈக்குவல் டு விஜயா இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல நான் மறுபடியும் இன்னொன்று செக் பண்ணோம். பாஸ்வேர்டு வந்து 1 2 3 4, அதாவது நம்ம கொடுத்துருக்கிற பாஸ்வேர்டு வந்து 1 2 3 4 இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட்டில் லாகின் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? எல்ஸ் இது இல்லை அப்படின்னா, அதாவது இப்போ யூசர் நேம் கரெக்டாக கொடுத்துட்டாரு ஆனால் பாஸ்வேர்டு தப்பாக இருக்குது அப்படின்னா, ஸோ இதில் இன்கரெக்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற மாதிரி கொடுத்துரும். ஸோ இப்போது இந்த இடத்துல விஜய் தவிர வேறு எது வந்தாலும் சரிங்களா,
இப்போ விஜயை தவிர எது வந்தாலும் இன்கரெக்ட் யூசர் நேம் அப்படின்ற மாதிரி போட்டுப்போம். ஸோ நம்ம இப்போ டேட்டா பேஸில் எப்படி இருக்கும், இந்த மாதிரி லட்சக்கணக்கான யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆகிருக்கும். ஸோ அந்த யூசர் நேம் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு யூசர் நேமுக்கும் அதுக்கான பாஸ்வேர்டை வந்து செக் பண்ணியிருப்பாங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து ரன் பண்ணுறேன். இப்போ என்டர் யுவர் யூசர் நேம் கேட்குது. நான் விஜய் அப்படின்னு கொடுக்குறேன். விஜய்னு கொடுத்தா மட்டும்தான் என்டர் யுவர் பாஸ்வேர்ட்னே கேட்கும். ஸோ நான் இந்த இடத்துல 1 2 3 4 அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த இடத்துல லாகின் சக்ஸஸ்ஃபுல்லாக வருது. ஒருவேளை நான் விஜய்னு கொடுத்தா வேற ஒன்று கொடுத்துருக்கேன். இப்போ அந்த வேர்டு இல்லாமல் நான் வேறு ஒன்று டைப் பண்ணுறேன். லைக் இப்போ அஜய் அப்படின்னு மாதிரி டைப் பண்ணுறேன். ஈவந்தோ இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்க லிமிட்டடாகன்றதுனால நம்ம வந்து இப்போ பாஸ்வேர்ட் டைரெக்டாகவே கேட்குது. நான் 1 2 3 இப்போ சரியான பாஸ்வேர்டு கொடுக்குறேன். ஆனால் என்டர் அடித்ததுக்கப்புறம் இன்கரெக்ட் யூசர் நேம் அப்படின்ற மாதிரி வந்துடுது. இப்படி இன்கரெக்ட் யூசர் நேம் வருது. ஸோ பாஸ்வேர்டும் தப்புன்னு நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் இல்லையா. இதுதான் ஸோ பேசிக்காக ஒரு யூசர் நேம், பாஸ்வேர்ட், லாகின், டேட்டா பேஸ்குள்ளே இருந்து எப்படி நாங்கள் எடுத்து வைப்பாங்க அப்படின்றதெல்லாம் இதில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சின்ன லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு தான் எல்லாமே பண்ணுறாங்க. தென் கடைசியாக உங்களுக்கு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறேன். ஏன்னா முன்னாடி கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நானே எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டேன், பட் நீங்களே ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். பட் கடைசியாக இப்போ வந்து நான் என்ன கேட்குறேன்னா, ஏடிஎம்மில் வித்ட்ராவல் செக் பண்ண போகிறோம். பேலன்ஸ் வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வேரியபிளாக ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் அமௌண்ட் எவ்வளோ வித்ட்ரா பண்ணணும் அப்படின்றதுக்கான வித்ட்ராவல் அமௌண்ட்டை என்டர் பண்ணணும். கிரேட்டர் தென் 0 இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளே நம்ம இன்னொரு நெஸ்டட் இஃப் வைக்கணும். அதாவது நம்ம அமௌண்ட் வந்து என்டர் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த அமௌண்ட்டை வந்து பேலன்ஸை விட கம்மியாக போட்டிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணணும். இதுவே வந்து அந்த பேலன்ஸை விட ரொம்ப அதிகமாக போட்டிருந்தாங்க அப்படின்னா இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட் அப்படின்ற மாதிரி வரணும். அதுவும் இல்லாமல் லெஸ் தென் 0 இருந்துச்சு அப்படின்னா அது இன்வேலிட் அமௌண்ட் அப்படின்ற மாதிரி பிரிண்ட் ஆகணும். அதே மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் அண்டர் நோட்ஸ் மட்டும் தான் போடணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான அமௌண்ட் போட்டால் மட்டும் வித்ட்ரா ஆகிற மாதிரி பண்ணுங்கள். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். அண்ட் என்னோட நம்பருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட கீழே இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக கேட்கலாம். லைவ் கிளாஸஸ் வேணுனாலும் நீங்கள் தாராளமாக அட்டென்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிவிட்டு ஏன் பிடிக்கல அப்படின்றதுக்கான காரணத்தை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா நான் அடுத்த வாரத்து வீடியோ எடுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இது வெப்டெக் அகாடமி. ஒன்றா படிக்கலாம், சேர்ந்து படிக்கலாம், ஒன்றா வளரலாம். நன்றி.